சாந்தமான தெய்வத்துக்கும் உக்கிரமான தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, உக்கிரமான தெய்வம் நிறைய அவங்களுக்கு உண்டான ஆகாரங்கள் தரணும். அபரிமிதமாக இருக்கும். ஆனால் இந்த சாந்தமான தெய்வங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி கிடையாது. இறக்கம் இப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு இல்லைன்னா இந்த உலகமே பொதுவாக இப்போ இன்ஷியல் அப்பா இன்ஷியல் போடுறோம், அதெல்லாம் வேற ஒரு காரணங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அம்மா பாசத்துக்கு நிகர் எதா இருக்கா? அம்மா திட்டினாலும் நம்மளை அரவணைச்சிக்கிறது அம்மா தான். நம்மளை அன்பா ஒரு கரை ஏற்றுறதும் அவங்க தான். அப்போ இந்த எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா சோதனை கொடுக்கும். ஆனால் அம்பால சோதனையும் கொடுக்க மாட்டான். பொதுவாக இந்த சமயத்தில் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் 5:30 மணிக்கு 5:30 to 6 வழிபாடு பண்ணுறது விசேஷம். அப்போது 3 தெய்வங்களை நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம். லலிதா அம்பிகா, புவனேஸ்வரி, காமாட்சி அம்பாள். கல்யாணமான பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையை தவறவே விடக்கூடாது. கணவன் நன்றாக இருக்க வேண்டும். அப்போது வெள்ளிக்கிழமையில் கணவருக்கு ஏதாவது உடல் உபாதைகள், அவருக்கு ஏதாவது ஒரு மன சங்கடங்கள், தொழில் ரீதியாகவோ எது வேணால் இருக்கலாம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ண உங்கள் கணவருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். முக்கியமாக அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னா பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி பண்ணுறது அந்த வெள்ளிக்கிழமையில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாயசான பிரியாய நமகன் வரும். அந்த வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு புஷ்பம் அல்லது குங்குமார்த்தனை செய்வது நன்மை தரும். தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். கணவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து குடும்பங்கள் சமிருத்தியாக சுபிக்ஷமாக இருக்கும். 11 வாரம் இந்த விரதத்திலிருந்து இந்த பகவதி சேவைன்னு பண்ணுவாங்க. அந்த பகவதி சேவை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீமாத்திரை நமக இதுதான் சொல்லிகிட்டே இருப்போம். சூக்ஷ்மமே அங்கே அதுதான். வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம வீட்டில் எந்த தெய்வத்தை வச்சு வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வீடு எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும். மேம் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாள். பொதுவாக அம்பாளில் என்னுடைய கண் பார்வையில் 2 விதமாக நான் பிரிப்பேன். ஒன்று சாந்தமான தெய்வங்கள், ஒன்று உக்ரமான தெய்வம். சாந்தமான தெய்வம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணம் லலிதா அம்பிகா, புவனேஸ்வரி இந்த மாதிரி. உக்ரமான தெய்வம் எடுத்திங்கன்னா காளி, வாராகி இந்த மாதிரி. இந்த சமயத்தில் நான் இன்னொரு விஷயமும் இந்த வெள்ளிக்கிழமைன்றதுனால பதிவு பண்ண விரும்புகிறேன். பொதுவாக இல்லத்தில் உக்ரமான தெய்வ வழிபாடு பண்ணுறதை நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நிறைய பேர் அதை தவறு பண்ணுறாங்க. கோயிலுக்கு போக முடியல, அதனால் நான் இல்லத்திலே இந்த உக்ரமான தெய்வத்தை வழிபாடு பண்ணுறேன். வழிபாடு பண்ணுறது தப்பு இல்லை. பொதுவாக சாந்தமான தெய்வத்துக்கும் உக்ரமான தெய்வத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, உக்ரமான தெய்வம் நிறைய அவங்களுக்கு உண்டான ஆகாரங்கள் தரணும். அவங்களுக்கு உண்டான படைப்புகள் அந்த என்ன சொல்கிறது, அந்த நைவேத்தியங்கள் படையெல்லாம் பார்த்திங்கன்னா அபரிமிதமாக இருக்கும். ஆனால் இந்த சாந்தமான தெய்வங்கள் இருக்குது தெரியுங்களா, அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி பொதுவாக வேதத்தில் நான் என்ன சொன்ன, மாத்திர தேவோ பவ. அப்போது மாதான்றவ எப்படி இருப்பா? சாந்தமா இறக்கம். இப்போ இந்த உலகமே பார்த்தீங்கன்னா அம்மா அப்படின்னு இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது. பொதுவாக இப்போ இன்ஷியல் அப்பா இன்ஷியல் போடுறோம், அதெல்லாம் வேற ஒரு காரணங்கள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டாலும் அம்மா பாசத்துக்கு நிகர் எதா இருக்கா? அம்மா திட்டினாலும் நம்மளை அரவணைச்சிக்கிறது அம்மா தான். நம்மளை அன்பா ஒரு கரை ஏற்றுறதும் அவங்க தான். அப்போது அம்பால நம்ம என்ன சொல்கிறதுங்க, இந்த எல்லா தெய்வங்களும் பார்த்திங்கன்னா சோதனை கொடுக்கும். ஆனால் அம்பால சோதனையும் கொடுக்க மாட்டான். இப்போ கலெக்டரை பார்க்குறோம், நம்மளுக்கு ஒரு கோரிக்கை என்ன பண்ணுவோம், ஒரு ஃபார்ம் எழுதி தருவோம். எனக்கு இந்த மாதிரி கோரிக்கை இருக்குது, இதை கொஞ்சம் எனக்கு சரி பண்ணி கொடுங்க. அந்த மனு அவங்கக்கிட்ட போய் அந்த ரெக்வஸ்ட் ஃபார்ம் கொடுக்கணும். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நீ பண்ணி கொடுமா. அப்போ இல்லத்தில் என்ன பண்ணலாம், வெள்ளிக்கிழமையில் 6 to 7 சுக்கிர ஹோரை பொதுவாக எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக இந்த ஹோரைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூரிய உதயத்துலேருந்து கணக்கெடுக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். உதாரணத்துக்கு அன்றைக்கி 5:50 சூரிய உதயம்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷம் முன்ன மாறும். பொதுவாக இந்த வெள்ளிக்கிழமையில் மட்டும் பிரம்ம முகூர்த்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆனால் ஓரைக்கும் ரொம்ப எல்லாமே அம்பாள் ஓரையாக வரப்போ இன்னும் அபரிமிதமான பலன் தரும். பொதுவாக இந்த சமயத்தில் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் 5:30 மணிக்கு 5:30 to 6 வழிபாடு பண்ணுறது விசேஷம். அப்போது 3 தெய்வங்களை நீங்கள் கையில் பிடிச்சிக்கலாம். லலிதா அம்பிகா, புவனேஸ்வரி, காமாட்சி அம்பாள். இந்த 3 தெய்வத்தை கையில் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா, அதான் இல்லத்தில் கையில் மீன்ஸ் என்ன சொல்கிறது, அவங்கள நினச்சிக்கிட்டிங்கனாலே அபரிமிதமான பலன் தருவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லணும்னா, சரணாகத தீனாத்த பரித்ராண பராயணே சர்வஸ்யாத்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே. நான் உன்னை சரணாகதி அடைகிறேன்,
எனக்கு நான் நினச்ச பலன் தாமா அப்படின்னு எடுத்துக்கோ இந்தா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுமங்கலியாக இருக்கிறவங்கெல்லாம் கல்யாணமான பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெள்ளிக்கிழமையை தவறவே விடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக தீர்க்க சௌமங்கல்யமாக இருக்கணும், பதிவிரதையை நான் கடைபிடிக்கிறேன், என் கணவன் சௌகரியமாக இருக்கணும், எல்லாருமே பொதுவாக சௌகரியமாக இருக்கணும், பொதுவாக கணவன் நன்றாக இருக்க வேண்டும். அப்போது வெள்ளிக்கிழமையில் கணவருக்கு ஏதாவது உடல் உபாதைகள், அவருக்கு ஏதாவது ஒரு மன சங்கடங்கள், தொழில் ரீதியாகவோ எது வேணால் இருக்கலாம். அப்போ இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ண உங்கள் கணவருக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அவருக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கே அந்த பலன் கிடைக்கும். முக்கியமாக யாருக்கு போய் சேரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல கணவருக்கு போய் அந்த பலன்றது கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லலிதா சஹஸ்ரநாமம், ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னே ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னி குண்ட சம்பூதா தேவகார்ய சம்பூதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு உண்டான சக்தியே கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா அம்பாள் நிறைய விதமாக வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு நம்ம தனி ஒரு நீங்கள் இன்டர்வியூ எடுக்கலாம். அந்த அளவுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தீபம் கூட நீங்கள் ஏற்ற வேண்டாம். பொதுவாக நம்ம இல்லத்தில் தீபம் ஏற்றுவோம், அது வேறு கான்செப்ட். அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தை எவ்வளோ நீங்கள் சிரவணங்கள் பண்ணுறீங்களோ, பொதுவாக சொல்கிறது விசேஷம், பொதுவாக சொல்ல முடியல. இப்போ சரி எல்லா நாளும் அந்த அந்த அக்ஷரத்தை பிடிச்சி வாங்கி சொல்ல முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 வரி தான். எப்படி சிவனுக்கு ஓம் நம சிவாய, அதே மாதிரி பெருமாளுக்கு எப்படி ஓம் நமோ நாராயணாய, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாத்திரே நமஹ, ஸ்ரீ மாத்திரே நமஹ என்னீங்கன்னா கூட அந்த அம்மான்ற எழுத்து கணக்கு தான் வரும். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி நமஹ இல்லைன்னா போற்றி. ஆனால் இதை விட இந்த ஸ்ரீ மாத்திரே நமஹக்கும் ரொம்ப வலிமை ஜாஸ்தி. அப்போது அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனோரஞ்சிதம் புஷ்பம் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி மல்லி, முல்லை, இந்த மாதிரி வாசனை புஷ்பங்கள், கனகாம்பரம், இந்த மாதிரிலாம் ரொம்ப அம்பாளுக்கு விசேஷமான புஷ்பம். அப்போ ஏதாவது ஒரு அம்பாள், காமாட்சி அம்பாலோ புவனேஸ்வரி அம்பாலோ லலிதாம்பிகா ஃபோட்டோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு 108 தடவை ஸ்ரீமாத்ரே நமஹா ஸ்ரீமாத்ரே நமஹான்னு நம்ம 108 தடவை வெள்ளிக்கிழமையில் ஒரு பக்கம் லலிதா சாஸ்திரநாமும் ப்ளே ஆகிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் இது நம்ம மனசார ஸ்ரீமாத்ரே நமஹா ஸ்ரீமாத்ரே இந்த புஷ்பங்கள் இல்லைன்னா கூட கவலை இல்லை. இந்த வாசனை புஷ்பம் கூட நீங்கள் போடணும்னு இல்லை. நம்ம ஆற்றுலேயே இருக்கக்கூடிய மிக மிக எப்பயுமே அது இருந்துக்கிட்டே இருக்க பொருள் குங்குமம். அந்த குங்குமத்தை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். என்ன பண்ணுங்க, எளிமையாக ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த சின்ன தட்டை அந்த அம்பாள் படத்துக்கு முன்னாடி வைங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த ரிங் ஃபிங்கர், இந்த ரிங் ஃபிங்கர், இந்த தம் ஃபிங்கர், இந்த 2த்தினால தான் அர்ச்சனையே பண்ணணும். பொதுவாகவே நீங்கள் இந்த குங்குமம், இந்த மாதிரி விபூதி, இந்த மாதிரி அர்ச்சனைலாம் பண்ணுறப்போ இந்த 2 ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணுமே. இப்போ எல்லாருமே எப்படி பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் தோணுது இப்படின்றாங்க, இல்லைன்னா இப்படின்றாங்க. பொதுவாக சுவாமிக்கெலாம் இப்படி போடுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். பக்தியாக இப்போது ஒரு விஐபி வராங்க, போன்னு சொல்கிறதுக்கும் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. போங்கன்னு சொல்கிறதுக்கும் வாங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த வார்த்தைகள். அதே மாதிரி தான் சாமி. இப்போ இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு தான் இப்படிலாம் போடணும். நம்ம ஆசீர்வாதம் பண்ணுற ரேஞ்சில் நம்ம இல்லை, அவங்க கிட்டேருந்து நம்ம வாங்கிக்கக்கூடிய ரேஞ்சில் தான் நம்ம இப்போதைக்கு இருக்கும். இப்போ சுவாமி கிட்டேருந்து நம்ம அவங்களுடைய பலனை நம்மளுக்கு வேணும்னு தானே பிக்ஷை கேட்கணும். அப்போ என்ன பக்தியாக புஷ்பங்கள், பொதுவாக எல்லா புஷ்பங்களும் இப்படி சமர்ப்பணம் பண்ணணும். குங்குமம் இந்த சிவனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா விபூதினால் அர்ச்சனை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம் ஃபிங்கர், இந்த ரிங் ஃபிங்கர், இந்த 2 ஃபிங்கர்னால குங்குமத்தினால 108 முறை அஷ்டோத்தர அப்படின்னு. பொதுவாக அந்த 108 என்ன கணக்குன்னு நிறைய பேர் கேட்பாங்க. பொதுவாக 108ன்றது ரொம்ப எளிமை தான். 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 60 என்ன சொல்கிறது மேம் நாம சம்பத்சரங்கள், இதெல்லாம் தான் அதில் வரும். இப்போ நீங்களே கூட்டிக்கோங்க, 60 நாம சம்பத்சரம். இந்த இப்போ தமிழ் வருடம் எடுத்திங்கன்னா பராபவ வருஷம், அப்போ 60 வருஷம் ஆகிடுது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 27 நட்சத்திரம், 60 27 என்ன சொல்கிறது 87, 12 ராசியை கூட்டுங்க, 9 கிரகங்கள், இதுதான் 108. ஓகே, 108 சொன்னது காரணமே இதுதான். அப்போ ஸ்ரீ மாத்திரே நமஹா. நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீங்க. உங்கள் கணவருக்கு எதாவது பிரச்சனையா அம்பாள் டக்குன்னு உங்களுக்கு அடுத்த க்ஷணமே, அடுத்த வாரமே உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துருவா. ஒரு பக்கம் லலிதா சத்தனமா ஆனால் பெயிண்டே இருக்கணும். அந்த பொதுவாக அந்த கேரளா சைட்லாம் பார்த்தீங்கன்னா பகவதி சேவைன்னு பண்ணுவாங்க இல்லத்தில். எப்படின்னா அந்த ஸ்ரீ சக்கரத்தை கீழே வரைஞ்சி அதில் பார்த்தீங்கன்னா லலிதா சாஸ்திரநாமத்தினால அர்ச்சனை பண்ணுவாங்க.
ஸ்ரீமாத்ரே நமஹ, ஸ்ரீமத் சிம்மா 1008 நாமாவளி அர்ச்சனை பண்ணுவோம். நம்ம அந்த ஸ்ரீசக்கரம் வச்சு இந்த பிரார்த்தனை நிறைவேறித்துனா, சில பேர் பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கணவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். வேலையிலயோ இல்லைன்னா உடல் உபாதை இருக்கும். அப்போது 11 வாரம் இந்த விரதத்தை இருந்து இந்த பகவதி சேவைன்னு பண்ணுவாங்க. அந்த பகவதி சேவை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீமாத்ரே நமஹ இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சூக்ஷ்மமே அங்கே அதுதான். இந்த லலிதா சஹஸ்ரநாமம் டோட்டலோட இந்த எப்படி நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அந்த ஸ்ரீராம ராமேதி 3 ஸ்லோகம் சொன்னனோ, அம்பாளுக்கு இதே 2 வரி ஸ்ரீமாத்ரே நமஹ. ரொம்ப எளிமையாக நம்மளுக்கு எல்லாமே நம்ம தேட தேட பார்த்தீங்கன்னா, அந்த எளிமை நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே அந்த அந்த தேடுதலுக்குள்ளே யாரும் போடுறதில்ல. அவ்வளோதான் விஷயம். அப்போ 108 தடவை ஸ்ரீமாத்ரே நமஹ அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வந்தா, அவ்வளோ அபரிமிதமான ஒரு என்ன சொல்கிறதுன்னா பலன் கிடைக்கும். முக்கியமாக அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா, முடிஞ்சதுன்னா பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணி பண்ணுறது அந்த வெள்ளிக்கிழமையில் சிறப்பாக இருக்கும். ஏன்னா பாயசான்ன பிரியாய நமஹன்னு வரும். அந்த வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு புஷ்பம் அல்லது குங்கும அர்ச்சனை செய்வது நன்மை தரும். தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள். கணவர்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்து குடும்பங்கள் என்ன சொல்கிறது மேம் சமிருத்தியாக சுபிக்ஷமாக இருக்கும். ஓகே. வெள்ளிக்கிழமையில அம்பாள் வழிபாடு அப்படின்றது ஆகச்சிறந்த வழிபாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி மேம்.